ஒவ்வொரு நாளுடைய நம்முடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரியும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து ஏசப்பா நீர் என் மெய்ப்பராக இருக்கிற என்று சொல்லும்போது அந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம உலகத்தின் பிரகாரமாகவும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய குறைவுகளை கூட கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார். அடுத்து கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்ம ஒரு நேரத்தில் சோர்ந்து போயிருப்போம், யார் நமக்கு உதவி செய்வான்னு கூட தெரியாது. கர்த்தர் நமக்கு தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அழுது கொண்டே படுத்திருப்போம், ஒரு நேரத்தில் நம்ம வார்த்தை கூட வராது, கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது நம்ம அழுகிற சத்தம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏன் அழுகிற மகனை, ஏன் இப்படி இருக்கிற சொல்லி நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.